நண்பர்களே, கொலஸ்ட்ரால் பற்றிய கவலை உங்களுக்கு எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் அது என்ன பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது, அதை எப்படி குறைக்கலாம் என்பதை இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்லப் போகிறேன். வீடியோவை முழுமையாக பாருங்கள். நண்பர்களே, கொலஸ்ட்ரால் என்பது ஒரு வேதியியல் பொருள். இது நம் உடலில் மிகவும் முக்கியமானது. கொலஸ்ட்ராலால் சில செக்ஸ் ஹார்மோன்கள் உருவாகின்றன. கொலஸ்ட்ரால் நம் செல்களின் சுவர் அமைப்புக்கு உதவுகிறது. கொலஸ்ட்ரால் மிகவும் பயனுள்ளது. ஆனால் அதிகமாக இருந்தால் இதயம் சம்பந்தமான நோய்களை உருவாக்கும். இதயம் சம்பந்தமான நோய்கள் இன்று உலகின் மிகப்பெரிய நோயாக உள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள். மிகவும் அதிகமான மக்கள் இதய நோயால் இறக்கின்றனர். அதன் முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால். இப்போது இந்த கொலஸ்ட்ராலின் அமைப்பு என்னவென்றால், நான் உங்களுக்கு சொன்னால் இது 27 கார்பன் அணுக்களை கொண்டது. அதன் அமைப்பை மருத்துவத்தில் சைக்ளோபென்டனோபர் ஹைட்ரோபினான்ஸ் ரிங் என்று அழைக்கப்படுகிறது. இது சிரமமானது. ஆனால் கொலஸ்ட்ரால் பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். கொலஸ்ட்ரால் எல்டிஎல் பற்றி முதலில் கூறியவர்களுக்கு பல நோபல் பரிசுகள் கிடைத்தன. எனவே கொலஸ்ட்ரால் என்பது மிகவும் பரிசளிக்கப்பட்ட உடலின் வேதியியல் பொருள் என்று நாம் கூறலாம். கொலஸ்ட்ரால் நம் இரத்தத்தில் இருக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் நம் உடலில் 130 முதல் 180 வரை இருக்க வேண்டும் என்று இன்றைய காலத்தில் கருதப்படுகிறது. அதில் நான் விரும்புகிறேன் என் இதயம் நோயாளிகள் மீண்டும் ஆரோக்கியமாக ஆக விரும்புபவர்கள் அதை 130க்கு கீழே வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் 130 முதல் 180 வரை சரி என்று கூறுகிறார்கள். ஆனால் அது சரியில்லை. 130 தான் சரி. உண்மையில் 130க்கும் குறைவாக வைத்தால் இதய நோயிலிருந்து தப்பிக்கலாம். எனவே இந்த எண்ணங்களை நினைவில் கொள்ளுங்கள். இதை மில்லிகிராம் பர் டெசிலிட்டர் என்று அழைக்கப்படுகிறது. இப்போது கொலஸ்ட்ராலை எப்படி குறைக்கலாம் என்பதை பார்க்கலாம். நம் இரத்தத்தில் கொலஸ்ட்ரால் வரும் 2 மூலங்கள் உள்ளன. ஒன்று கல்லீரலில் உற்பத்தி ஆகிறது. இதை உள்நாட்டு என்று அழைக்கப்படுகிறது. மற்றொன்று வெளிநாட்டு. இது உணவில் இருந்து வருகிறது. நீங்கள் கேட்பீர்கள், உணவில் எந்த பொருளில் கொலஸ்ட்ரால் உள்ளது, அதை நிறுத்திவிடலாமா? முதலில் வரும் அனைத்து மாமிச உணவுப் பொருட்கள், மீன், முட்டை, இறைச்சி மற்றும் அனைத்து வகையான இறைச்சிகள், எல்லா வகையான மாமிச உணவுகளிலும் கொலஸ்ட்ரால் நிறைந்துள்ளது. அனைத்து விலங்கு உணவுகளிலும் கொலஸ்ட்ரால் உள்ளது. மேலும் விலங்கு உணவுகளில் பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள், அதாவது பால் மற்றும் பால் மூலம் செய்யப்பட்ட எந்த பொருளிலும் கொலஸ்ட்ரால் உள்ளது. ஒரு நல்ல விஷயம் என்னவென்றால், நீங்கள் கொலஸ்ட்ராலை நீக்க முடியும். அதன் மலை நீக்கப்பட்டால் அதில் கொலஸ்ட்ரால் நீங்கிவிடும் மற்றும் கொழுப்பும் நீங்கிவிடும். மேலும் முட்டையின் வெள்ளையில் கொலஸ்ட்ரால் இல்லை என்பதை நினைவில் கொள்ளுங்கள். அதை நீங்கள் சாப்பிடலாம். எனவே வெளிப்புறத்தை நிறுத்த வேண்டும். உள்ளே எங்கிருந்து வருகிறது என்பதை பார்க்க வேண்டும். அது கல்லீரல் உருவாக்குகிறது. மேலும் இந்தியாவில் சிலருக்கு 60 முதல் 70% மக்களின் கல்லீரல் கொலஸ்ட்ரால் உருவாக்குகிறது. மேலும் அவர்களுக்கு இதய நோய் ஏற்படும். வெளியில் இருந்து உணவில் தவறு செய்யாவிட்டாலும், சைவமாக இருந்தாலும் இதயக்குண்டு ஏற்படும். எனவே இந்த கொலஸ்ட்ரால் நமது உடலில் உருவாகிறது. பெரும்பாலான மக்களின் உடலில் சிறிதளவு உருவாகிறது. சிலரின் உடலில் அதிகமாக உருவாகிறது. அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் மருந்து கொடுத்து குறைக்க வேண்டும். உங்கள் கொலஸ்ட்ரால் எப்போதும் 200க்கு மேல் இருந்தால் அது மருந்து எடுக்க வேண்டும் என்று குறிக்கிறது. எந்த மருந்துகள் மிகவும் பிரபலமானவை என்று ஒருவர் கேட்கிறார். அதில் ACMG ரிடக்டேஸ் இன்ஹிபிட்டர் என்று அழைக்கப்படும் டோர்வோஸ்டாட்டின் போன்றவை உள்ளன. நீங்கள் போயிட்டு தான் கேட்டிருப்பீங்கள். சிம்போஸ்டாட்டின், அட்டோர்வோஸ்டாட்டின் போன்ற மருந்துகள் உள்ளன. SMG ரிடக்டேஸ் என்ன செய்கிறது என்றால், அது உடலில் கொலஸ்ட்ரால் உருவாக்கும் பணியை நிறுத்துகிறது. அதை நிறுத்தினால் கொலஸ்ட்ரால் உருவாகுவது நிற்கும். மேலும் உங்கள் கொலஸ்ட்ரால் ஒரு நாளில் குறைந்துவிடும். ஆனால் இந்த மருந்தின் ஒரு பிரச்சனை என்னவென்றால், அதை தினமும் எடுத்துக்கொள்ள வேண்டும். எடுக்காத நாளில் அது மீண்டும் அதிகரிக்கும். எனவே இந்த கொலஸ்ட்ரால் மருந்து பெரும்பாலும் பல ஆண்டுகளுக்கு கொடுக்கப்படுகிறது. குறிப்பாக அவர்களுக்கு கொலஸ்ட்ரால் மரபணு பிரச்சனை உள்ளது மற்றும் ஏற்கனவே இதய நோய் ஏற்பட்டுள்ளது, பைபாஸ் அல்லது ஆஞ்சியோபிளாஸ்டி ஆகியவை செய்யப்பட்டுள்ளன. கொலஸ்ட்ரால் மருந்து எடுப்பது குறைந்த பக்க விளைவுகள் கொண்டது. ஆனால் சிலருக்கு கல்லீரலில் சிறிதளவு பிரச்சனை ஏற்படலாம். எனவே நீங்கள் அதிக அளவில் கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்து எடுத்தால் உங்கள் கல்லீரல் என்சைம்களை ஒரு முறை பரிசோதிக்க வேண்டும். கொலஸ்ட்ரால் குறைக்கும் மருந்தின் தொடக்க அளவு 5 மில்லிகிராம். 10 மில்லிகிராம் 20-40 என்பது இவ்வளவு டோஸ்கள் கிடைக்கின்றன. இதை யாரும் சகிக்கவில்லை என்றால் அதற்கும் மாற்று கிடைத்துவிட்டது. கொலஸ்ட்ரால் குறைக்கவும் அதன் பெயர் இதே டீம் B மற்றும் ஒரு தயாரிப்பு
இரண்டும் இப்போது கொலஸ்ட்ரால் குறைக்க வாய்வழி மருந்துகள். இப்பொழுது மாதம் ஒரு முறை அல்லது 20 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு ஊசி கிடைக்கிறது. அது தீபா என்று நினைத்தேன், அது கொலஸ்ட்ரால் குறைக்கிறது. இப்போது இந்த ஊசி 6 மாதங்கள் வரை நீடிக்கிறது. எனவே இந்த மருந்துகள் இப்போது கொலஸ்ட்ரால் குறைக்க கிடைத்து விட்டன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். முதலில் நீங்கள் செய்ய வேண்டியது உங்கள் மருந்துகளை நிறுத்தி வெளிப்புற ஆதாரத்தை நிறுத்துவதால் கொலஸ்ட்ரால் எவ்வளவு குறைகிறது என்பதை பாருங்கள். நீங்கள் உணவு கட்டுப்பாட்டில் வைத்தால், மாமிசம் நிறுத்தினால், பால் நிறுத்தினால் உங்கள் கொலஸ்ட்ரால் குறைந்து விட்டால், அதாவது உங்கள் வெளிப்புற ஆதாரம் அதிகம் வேலை செய்கிறது. இதற்கு பிறகும் உங்கள் கொலஸ்ட்ரால் அதிகமாக இருந்தால் உள் கொலஸ்ட்ரால் உருவாகிறது. எனவே இந்த மருந்துகளில் உங்களுக்கு ஏற்றது எது என்பதை தேர்வு செய்யுங்கள். மருந்துகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்காக நீங்கள் தகுதியான மருத்துவரை சந்திக்கலாம். மேலும் நமது சவுல் சென்டர் இந்தியாவின் பெரும்பாலான நகரங்களில் உள்ளது. நீங்கள் எங்கும் சென்று மருந்துகளை எழுதி கொள்ளலாம். நாங்கள் இந்த மருந்துகளை நமக்காக தயாரிக்கிறோம். எனவே அவை சந்தையில் கிடைப்பதை விட மிகவும் மலிவாக இருக்கும். அதை அங்கிருந்து பெறலாம். நண்பர்களே, கொலஸ்ட்ரால் இதய தடுப்பு உருவாக்குவதற்கான முக்கிய காரணம் கொலஸ்ட்ரால் ட்ரைட்சைட்டு எஸ்டிஎல் சேர்ந்து எல்டிஎல் ஆக மாறுகிறது. எல்டிஎல் தங்குகிறது. எனவே கொலஸ்ட்ரால் குறைத்தால் எல்டிஎல் தானாகவே குறையும். உணவில் கொலஸ்ட்ரால் கிடைக்கிறது, எல்டிஎல் கிடைக்காது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். எனவே நாங்கள் கொலஸ்ட்ராலை ஒற்றை கொலஸ்ட்ரால் என்று அழைக்கிறோம். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், எல்டிஎல் கொலஸ்ட்ரால், எஸ்டிஎல் கொலஸ்ட்ரால், இரட்டை கொலஸ்ட்ரால். அதில் புரதம் கலந்துள்ளது. அது இரத்தத்தில் 130 கீழே இருக்க வேண்டும். முயற்சி செய்யுங்கள். நண்பர்களே, என் பெயர் டாக்டர் பிமல் சாஜேட். நீங்கள் அறிந்திருப்பீர்கள், நாங்கள் இதய சிகிச்சை செய்கிறோம். பைபாஸ் இல்லாமல், ஆஞ்சியோபிளாஸ்டி இல்லாமல். நீங்கள் இதய நோயாளி அல்லது யாரையாவது அறிந்தால் அவர்களுக்கு நிச்சயமாக எங்கள் வீடியோக்களை காண்பியுங்கள். எங்கள் கிளினிக்கில் என்னை நேரடியாக அல்லது ஆன்லைனில் சந்திக்கலாம். 2 ஆன்லைனில் நீங்கள் எங்கள் இணையதளத்திற்கு சென்று முன்பதிவு செய்யலாம். நன்றி. மீண்டும் சந்திப்போம்.